கர்ணா பாத்து. ஏய், யார் ராணி? எதுக்குடா என்ன குத்த வந்த? யார் குரூப் நீ? சொல்லு சொல்லு. டேய், பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க. உனக்கு எதுக்குடா அவ்வளோ கொலவெறி? உன்னை கொல்லாம விட மாட்டான்டா. ஏய் ஏய், அநியாயமா எங்க அப்பாவை கொன்னுட்டியேடா. ராம, விஷயத்த சொல்லுப்பா. எங்க அப்பா அந்த கிருபா கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தாரு. ஒரு 2 மாசம் வியாபாரமே இல்லை. அதனால வட்டியை கரெக்டா கொடுக்க முடியலக்கா. இவன் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவை எல்லாரும் முன்னாடியும் அடிச்சு அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்கக்கா. ஐயோ, அந்த அவமானம் தாங்க முடியாம எங்க அப்பா அன்னைக்கு நைட்டே சூசைட் பண்ணிட்டாருக்கா. அப்பா, அப்பா, தம்பி, எல்லாத்துக்கும் காரணம் இவன்தான்க்கா. இவனும் அந்த கிருபாவை சேர்ந்தாக்கா எங்க அப்பா கொண்டுட்டாங்க. இவனை கொல்லாம விட மாட்டேங்கா. எனக்கு எங்க அம்மாவுக்கும் யாருமே இல்லைக்கா. அவங்க வாழ வேண்டிய வயசுல வீட்டுக்குள்ள எங்க அம்மா முடங்கி கிடக்குறாங்கக்கா. எங்களால எங்க அப்பாவை மறக்கவே முடியலக்கா. எங்க அப்பா எங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்கக்கா. அவரு ரொம்ப நல்லவருக்கா. பணம் தர முடியலன்னு உடனே இப்படி அநியாயமா கொலை பண்ணிட்டாங்களேக்கா. அப்பா, அப்பா, அப்பா. எந்தோ இப்படிலாம் நடக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அண்ணன் வசூல் பண்ண சொல்லுவாரு. நான் வசூல் பண்ணிட்டு வருவேன். அது மட்டும்தான் என் வேலை. இதுக்கு பேரு வேலையா? நீ பண்றதுக்கு பேரு வேலையா? கொலை. சட்டம் வேணா இது கொலைன்னு சொல்லாம இருக்கலாம். ஆனா மனசாட்சி நீ பொண்ணத கொலைன்னு தான் சொல்லும். கேட்டியா அவன் சொன்னத? எங்க அப்பா செத்தாருன்னு ஒரு வாட்டி கூட சொல்லல. நீயும் கிருபானனும் சேர்ந்துதான் கொன்னிட்டீங்கன்னு சொல்றான். நீ வாங்குற கந்து வட்டியால தினம் தினம் எத்தனை குடும்பம் செத்துட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எல்லாரும் சாபமும் ஓ மேலதான் வந்து விழும். நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற பாவத்தை நீ எங்க போனாலும் கழுவ முடியாது. அடுத்தவன் வயித்துல அடைச்சு பொழைக்கிறத விட சாகலாம். டேய் விஸ்வா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கோம்ல தாத்தா, அதான் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். படிக்கிற வயசுல உனக்கு எதுக்குடா இந்த வேலையெல்லாம்? தாத்தா, படிப்பை விட இப்போ பணம் தான் முக்கியம். பணத்துக்கெல்லாம் தான் இப்போ மதிப்பு, படிப்புக்கு இல்லை. பார்த்தீங்களா என் பையனை எப்படி வேலையெல்லாம் இழுத்து போட்டு பொறுப்பாக பார்க்குறான்னு பாருங்க. என்ன கிருபா நீ இப்படி சொல்ற? இந்த வயசுல எதுக்குடா அவனுக்கு இந்த வேலையெல்லாம்? ஏண்டா, நாம தான் தெரியாதனமா இந்த தொழில வந்து சிக்கிக்கிட்டோம். இவனாச்சும் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நல்ல வேலை பார்த்து நல்லா இருக்கட்டுமேடா.
தாத்தா வேற ஏதாவது பேசுங்க, இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. அக்கா என்கிட்ட கொடுங்கக்கா. என்னங்க? டேய் அப்பா. உட்கார். ம் சொல்லுங்கப்பா. நான் ஒரு மாதிரி யோசிச்சா நீ வேற மாதிரி யோசிக்கிறடா. நீயும் கர்ணாவோட வசூலுக்கு போயிட்டு வா. ம் ஆனால் ஒன்று சொல்கிறேன், இதை எப்போவும் மனசில் வச்சுக்கோ. எப்போவும் நாம் எஜமானாக தான் இருக்கணும். எல்லார் வீட்லேயும் ஒரு நாயை கட்டி போட்டு வளர்ப்பாங்க, பார்த்துருக்கியா? அது எதுக்கு தெரியுமா? நம்மளை பார்த்துக்கிறதுக்காக தான். நம்மளை பார்த்துக்கிறது தான் அது வேலையே. நமக்கு ஒரு பிரச்சனைனா அந்த நாயைத்தான் அவுத்து விடணும். கடிக்கிறது அதோட கடமை. ம் நீ இந்த வீட்டுக்கு எஜமா, புரியுதா? ம் புரியுதுப்பா. ஏ சித்ரா. அப்பா சொல்லுங்கப்பா. கர்ணா வந்துட்டானா? இல்லப்பா இன்னும் வரல. போய் அவனை கூப்பிட்டு வா. ஆ சரிப்பா. காஃபி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்களே, நம்பி குடிக்கலாமா? நல்லா இருக்குமா? உங்ககிட்ட எல்லாம் அவன் வாழுத்தனத்தை காட்ட மாட்டா, நீ நம்பி குடிக்கலாம். ஐயோ வந்துட்டாங்களே, கொடுங்க சிஸ்டர். காஃபி சூப்பர். இதுக்கு தானே வந்த, குடி. அதுக்கு மட்டுமா வந்தேன்? ரிப்பரான வண்டியை நானே சரி பண்ணிருக்கேன்டா. சிஸ்டர் கேட்டிங்களா? கஷ்டப்பட்டு நானே சரி பண்ணேன். இல்ல, உன் வண்டியை கொடுத்துட்டு என் வண்டியை எடுத்துட்டு போறேன்.